கைஸ், நம்ம இன்னைக்கு மை ஹோம் ஹீரோ எபிசோடு 4 தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். என்னடா ரொம்ப நாளாக வீடியோ வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க, எனக்கு புரியுது. என்ன விஷயம்னா, நம்ம வந்து அந்த செகண்ட் எபிசோடு இருக்குல்ல, அது என்ன தான் எடிட் பண்ணி போட்டாலும் காப்பிரைட் கிளைம் வந்துக்கிட்டே இருக்குது, வீடியோ வந்து பிளாக் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ப்ராப்ளம் வந்து போகும்னு நினைக்கிறேன். இந்த எபிசோட்லேருந்து நான் கண்டினியூ பண்ணவும் பார்க்குறேன். ஸோ இதில் வந்து மொத்தமாக 13-12 எபிசோடு தான் இருக்குது. ஸோ அதை நம்ம முடிச்சுட்டு அடுத்த ஒரு ஸ்டோரிக்கு வந்து போயிடலாம். சரி, வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடு ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ காலையில் 8 மணிக்கு தான் வந்துக்கிட்டு இருப்பான். அவனுடைய ஒய்ஃபு சிரித்த முகமாக வந்து அவனை வர வச்சிருக்கும் போது ஒரு வழி அந்த பிரச்சனை முடிச்சிருச்சா அப்படின்னு அவங்க கேட்குறப்போ, நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறப்போ, நம்ம ஹீரோ வந்து பழசை தான் நினச்சி பார்த்தான். அந்த கியூச்சி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நானும் அவன் கூட சேர்ந்து வந்து அவனை கண்டுபிடிக்க உதவுறேன் அப்படின்னு சொல்கிறப்போ, அவனை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை, இந்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே வந்து அவனை கண்டுபிடிச்சாகணும், அப்படி இல்லைனா நான் வந்து உன்னை கொண்டுட்டு நீ தான் வந்து அவனை கொன்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து ஃப்ரேம் பண்ணிவிடுவேன், உன்னுடைய கான்டாக்ட் டீட்டெயில் எல்லாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கான்டாக்ட் டீட்டெயில் அவன் வாங்கிக்கிட்டு அவனை வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் வந்து விட்டுட்டு போவான். அப்போ தான் வந்து நம்ம ஹீரோ வந்து குளிக்கிற இடத்துல வந்து நான் வந்து இதை தனியாக பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன், என்னுடைய குடும்பத்துக்கு இதெல்லாம் வந்து எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதனால் வந்து நான் அந்த ஆர்கனைசேஷன் கூட சேர்ந்துக்கிட்டு வந்து அவனை வந்து நான் தேடுற மாதிரி வந்து நடிச்சு தான் ஆகணும், அவனும் கூடவே இருந்துக்கிட்டு நம்ம இவனுங்களை வந்து காட்டி கொடுத்துடலாமா போலீஸ்கிட்ட அப்படின்னு சொல்லிக்கிறப்போ, இல்லை அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் நம்மளுக்கு தான் வந்து பிரச்சனை வரும், நம்மக்கிட்ட வந்து அவனுடைய போன்ஸ் எல்லாம் வந்து இருக்குது, அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தவனை வந்து ஃப்ரேம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அவனுடைய பொண்ணு வந்து ஹீரோக்கா அங்கே வருவா. ஹீரோக்கா வந்ததுக்கப்புறம், அப்பா இப்போவும் வந்து உங்களுக்கு தலையில் அடிபட்டுச்சான்னு கேட்குறப்போ, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான், இது என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் பண்ணது தானேன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறப்போ, அந்த இடத்துக்கு உன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் பண்ணியிருந்தா போலீஸ்லாம் வந்திருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து சொல்லுவான். அவன் வந்து 3வது ஐடியா தான் ஃபாலோ பண்ணணும், அவன் வந்து உயிரோடு இருக்க மாதிரி நம்ம போர்ட்ரேட்டை வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, உன்னுடைய பாய் ஃப்ரெண்டுடைய ஃபோட்டோ கிடைக்குமா, நான் அடுத்த முறை உன்னை நான் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கா கிட்ட கேட்குறப்போ, அவன் அங்கேருந்து அப்படியே போயிடுவா. மறுநாள் காலையில் நம்ம ஹீரோ வந்து வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறப்போ, உங்களுக்கு அடிபட்டிருக்கு, நீங்கள் இன்றைக்கி வேலைக்கு போகணுமா அப்படின்னு அவங்க ஒய்ஃபு கேட்குறப்போ, அப்போதெல்லாம் இல்லை, நான் ஏற்கனவே 1 வீக்காக வந்து லீவ் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பி ஒரு கடைக்கு வந்து போவார். போனதுக்கப்புறம் வந்து அந்த இடத்துக்கு வந்து அந்த வில்லனுடைய ஆட்கள் வந்ததுக்கப்புறம், நீ வந்து இவ்வளோ லேட்டாக வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, நான் என் தலையில் மறைக்கிறதுக்காக ஒரு ஹேட் வாங்க போயிருந்தேன், இது கரெக்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க 2 பேரும் வந்து காரில் போயிட்டு இருக்கும்போது, நீ மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் லேட்டாக வந்திருந்த நீ நியூடாக இருந்த ஃபோட்டோவை எல்லாருக்கும் அனுப்பிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறப்போ, அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறப்போ, எங்கள் அசோசியேஷனில் என்ன நடந்தாலும் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு அவன் சொல்லுவான். நீ எதுக்கு வந்து அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நான் வந்து என்னுடைய பொண்ணுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருந்தேன், அந்த இடத்துல வந்து சில பேர் வந்து ஹீரோக்கான்னு சொல்லிட்டு பேரை சொல்லிகிட்டே வந்தானுங்க, அந்த ஒரு கியூரியாசிட்டியில் தான் நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு போனான் அப்படின்னு சொல்கிறப்போ, இதை என்னை நீ நம்ப சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் கேட்பான். கேட்டுகிட்டே வந்து அவனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்க்கிட்ட தான் வந்து கூட்டிகிட்டு போவான். பார்க்கிட்ட கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிறவர் தான் வந்து வரல, அவனை வந்து வெல்கம் பண்ணுவார். என்னப்பா அவன் வந்து ரொம்ப நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் கேட்பார். 2 பேரும் உள்ளே போனதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஒரு பொண்ணு தான் வருவா. அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிட்ட வந்து இவ தான் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறப்போ, என்னுடைய பொண்ணு அவன் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கும் போது அவன் இன்னொரு பொண்ணு கூட வந்து கனெக்ஷனில் இருக்கானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து அவரும் வந்து ரொம்ப கோவப்படுவார். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவனை வந்து ட்ராப் பண்ண தான் வந்திருக்கோம், அவன் இங்கேருந்து தான் காணாமல் போனான் அப்படின்னு சொல்கிறப்போ, நீ அப்போ இவருனா ப்ரைவேட் டிடெக்டிவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லேடி வந்து கேட்குறப்போ, அதுக்கு வந்து அவன் தான் சொல்லுவான், நீ வந்து அவனை பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ, அவன் ரொம்ப அழகானவன், முதல்ல என்கிட்ட வந்து பழகிறப்போ அவன் பெண்களுக்கெல்லாம் வேலை வாங்கி தரதா சொல்லி தான் வந்து என்கிட்ட பழகினான், அவன் வந்து உண்மையிலே வந்து அவன் சொன்ன வாக்கை வந்து காப்பாற்றினான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லேடி சொல்லுவாள். அவன் இன்னொரு பொண்ணு கூட வந்து அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கானே அப்படின்னு சொல்கிறப்போ, அந்த ஹீரோக்காவா அவள் எதுக்குமே வந்து பிரோஜனம் இல்லாதவா, அவனை வந்து என்னால் மட்டும்தான் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த லேடி சொல்கிறப்போ, அதை கேட்டதுக்கப்புறம் தன்னுடைய பொண்ணை வந்து பற்றி பேசுகிறத வந்து கேட்டுட்டு அவர் அப்படியே என்ன பண்ணுவார்னா கொஞ்சம் பாத்ரூம் வரலாம் போவார். நான் ஓவராக பேசிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லேடி கேட்குறப்போ, நம்ம ஹீரோ வந்து அங்கே பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டு என் பொண்ணு இருக்கும்போது அவன் இன்னொரு பொண்ணு கூட வந்து அஃபேரில் இருந்திருக்கான், அவனை நான் கண்டிப்பாக கொல்லணும் அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை நான் அவனை கொன்னுட்டேனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்து சரின்னு சொல்லிட்டு வந்து எழுந்து அங்கேருந்து வருவார். வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து வில்லனுடைய ஆள் வந்து இருக்க மாட்டான். அவன் அங்கே போனதுக்கப்புறம், நீங்கள் தான் வந்து அந்த ஹீரோக்காவுடைய அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த லேடி எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறப்ப, அதுக்கு வந்து ஏற்கனவே எங்கள் பாஸ் வந்து உங்களுடைய ஃபோட்டோ வந்து காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். சொல்லும்போதே வந்து நீ எதையோ ஒன்று மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவன் வில்லனுடைய ஆள் வெளியே இருந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் மூலயமா வந்து கேட்டுட்டு இருப்பான். நாங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெக்ட் லிஸ்ட்டில் இருக்கோம், அதனால தான் வந்து இவங்க கூட சேர்ந்து என்னுடைய பொண்ணை வந்து இதுலேருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேன். அதனால் அவனை கண்டுபிடிச்சி அவனை வந்து பிரேக்கப் பண்ண சொல்லணும். அதனால தான் இவனு கூட நான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். நீ வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு விஷயத்த வந்து மறைச்ச, இதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. நீ வந்து இந்த சின்ன வயசில் வந்து இவ்வளோ இண்டிபெண்ட்டாக வந்து வாழ்ந்துட்டுருக்க. அது மட்டும் இல்லை, எனக்கு நான் வந்து ஆர்கனைசேஷன் மேலே தான் வந்து சந்தேகமாக இருக்குது. அவங்களே வந்து அவனை கொண்டுட்டு வேறு ஒருத்தவங்க மேலே வந்து பழிய போடணும்னு வந்து நினைக்கிறாங்க. அவங்களே எதுக்கு அவனை வந்து கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து லேடி கேட்குறப்ப, ஆமாம் அவங்களுடைய எதுக்கு வந்து தெரியாமல் அவன் வந்து இவங்களை கொண்டுட்டு மற்றவங்க மேலே வந்து பழி போடணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அவன் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டு வந்து இந்த ஊரை விட்டு ஓடி இருக்கணும், இதில் ஏதாச்சும் ஒன்று நடந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, சரி நீ எப்படி அவன் உன்னை லவ் பண்ணுறாங்கிறத நம்பினேன், அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறப்போ, அப்போ தான் வந்து அந்த லேடி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இல்லீகலாக வந்து பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இவன் கொண்டுட்டு வந்துட்டானா, அந்த மாதிரி விஷயத்த வந்து என்கிட்ட சொன்னான், அதனால தான் நான் இவனை நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லுவாள். நின்று கேட்டுக்கிட்டு இருந்த வில்லனுடைய ஆட்களுக்கு வந்து இவங்க பேசுறது சிலது மட்டும் தான் கேட்டிருக்கோம், சிலது வந்து கேட்டிருக்காது. அவன் வந்து இங்கே இவனை நம்பி பிரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது அந்த பார்டெண்டர் வந்து இவனை வந்து மடக்கும் போது வந்து அந்த லேடி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து இது அவனுடைய ஃபேக்கான ஐடி, இதில் எதுனா ட்ராக் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து அந்த பார்டெண்டர் வந்துட்டு அந்த லேடியை வந்து போக சொல்லிட்டு, இந்தாங்க உங்களுடைய பில்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல மில்லியனை வந்து கொடுப்பான். இதை வந்து பார்த்துட்டு நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, அவனுக்கு 2 பேரையும் வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து ரூமில் வந்து வச்சுட்டு, உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 10 மில்லியன் வந்து லாஸ் ஆகிடுச்சு, அதை நீங்கள் தான் வந்து எடுத்து தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ, என்னடா சொல்கிற அப்படின்னு வில்லனுடைய ஆள் வந்து கேட்பான். வந்து மொத்தம் 3 ஆப்ஷன் தரேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் ஆர்கனைசேஷன்லேருந்து பணத்தை வாங்கி தரணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பணத்தை ரெடி பண்ணி தரணும், அப்படி இல்லைன்னா 10 மில்லியன் டிரான்சாக்ஷன் ஒரு இடத்துல நடக்க போகுது, அந்த இடத்துல இருக்கிற பணத்தை நீங்கள் அடித்து தரணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவனுக்கு வந்து ஒரு லொக்கேஷனை கொடுத்து நம்ம ஹீரோவையும் அவனையும் வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து டிரான்சாக்ஷன் பண்ணுறது ஷோகேன் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து குரூப்பை சொல்லுவாங்க. அந்த குரூப் பேரை கேட்டவொன்னே அவனுக்கிட்ட பணத்தை எடுத்துக்கு பதிலாக நான் ஆர்கனைசேஷனில் பேசி பணத்தை வந்து எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லனுடைய ஆள் சொல்கிறப்போ, உனக்கு வந்து டைம் கொடுத்த அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன், நீ இப்போ வந்து இதை கண்டிப்பாக பண்ணி ஆகணும், நாங்கள் சிக்னல் கொடுக்குறப்ப நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்போ உடனே வந்து அவன் கார்லேருந்து இறங்கி போயிடுவான். இறங்கி போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை வந்து பார்த்தா அந்த வில்லனுடைய ஆள் தான் வந்து கேட்பான், நான் அவனுடைய ஃபோனை வந்து ட்ராக் பண்ணுறங்கிறத வந்து உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, என்ன சொல்கிற நீ என்னுடைய ஃபோனை வந்து நீ ட்ராக் பண்ணுறியா, நான் வந்து சந்தேகப்பட்டேன் என்னுடைய ஃபோனில் இருக்க பேட்டரி வந்து சடனாக கம்மியாகும் போது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃபோன் நம்பர் தான் வந்து எடுத்துன்னு பார்த்தேன், ஆனால் நீ இந்த மாதிரி வேலை பண்ணியிருக்கியா, நீ பயங்கரமான ஜீனியஸ்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பக்கத்தில் இருக்க வில்லன் ஆட்டில் வந்து பாராட்டிகிட்டு இருப்பான். எல்லாம் கேட்டதுக்கப்புறம் அவனுங்க அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பானுங்க. அதுக்கப்புறம் வில்லன் ஆள் நீ தானே இவனை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறப்போ அவன் வந்து அப்படியே வந்து தீர்த்துன்னு முழிப்பான். சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து அவன் என்ன பண்ணுவான்னா வேகமாக வண்டி ஓடிக்கிட்டே வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது அந்த கும்பலுடைய ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா உடனே வந்து இவனை பார்த்து வந்து அட்டாக் பண்ணுவாங்க. அந்த அட்டாக் பண்ணுறப்போ அப்படியே வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நிற்கிறப்போ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து குண்டு அடிப்பட்டு அவன் வந்து காரை அப்படியே நிறுத்ததுக்கப்புறம் சடனாக நம்ம ஹீரோ என்ன பண்ணுவாங்கன்னா காரை வந்து ஆக்டிவேட் பண்ணி ரிவர்ஸ் கியர் எடுத்து வந்து அந்த பள்ளத்தாக்கிலேருந்து அப்படியே வண்டியை கீழே தள்ளும் போது வந்து பார்த்திங்கன்னா அது போய் வெடிச்சு செதறத்தை பார்த்து அவனுங்க அப்படியே வந்து சிரிப்பானுங்க. அப்படியே கேவிச்சுடைய பாஸ் வந்து அவனுங்க இருக்க கார் எல்லாத்தையும் வந்து அடித்து தும்சம் பண்ணுறப்ப ஒரு கார் வந்து அப்படியே எகிரி வந்து பிரிட்ஜு கீழே விழும். நம்ம ஹீரோ வந்து பார்த்துட்டு நான் இப்போ சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கேவிச்சி சொல்லுவான். கேவிச்சி நீ வந்து சாகாத, உன்னால் பல குடும்பங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் என்னுடைய குடும்பமும் ஒன்று, நீ வந்து அவ்வளோ சீத்தில் சாகக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ நீ ஒன்றும் அந்தளவுக்கு நல்லவன் இல்லையே, நீ அதனால் அவனை கொலை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எப்போவும் வந்து அந்த கேவிச்சி வந்து இவனை பார்த்து கேட்பான். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவன் அந்த விழுந்த கார்லேருந்து உயிரோடு வருவான். இதோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடை வந்து முடிக்கிறாங்க. வேற ஒரு எபிசோடோடு சந்திக்கிறேன். என்னுடைய எக்ஸ்பிரஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ். தேங்க்யூ டு வாட்சிங்.